சீமான் அவ்வளவு பெரிய கொள்கை குன்றெல்லாம் கிடையாது. அவர் ஒரு விலை போகிற அரசியல்வாதி. ஒவ்வொரு தேர்தலிலும் கோடிக்கணக்கில் கல்லாக்கட்டை. ஒரு கோடி நீ பார்த்த ஒரு கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் GLC 300 சொல்லிட்டு ஒரு கார்ல வராரு. 8ஆம் நம்பர் காரு. ஓல்டுமே ஒரு கிறுக்குங்க, அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அண்ணன் மேலே இந்த தற்கூரிகள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவதூறு அப்படின்ற பேரில் தனி மனித தாக்குதல் தான் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிஸ்மியாக இருக்கட்டும், இந்த நெல்சனாக இருக்கட்டும், இன்னும் நிறைய பேர் தற்குறிகள்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கேட்டகரிக்குள்ளே வர்ற இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தனி மனித தாக்குதல். அப்படின்னா அவர் வச்சிருக்கிற காரை பாரு, அவர் எந்த வீட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு, அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை பாரு, அவர் போட்டிருக்கிற பேண்ட்டை பாருன்னு சொல்லி அவங்க இது எந்த மாதிரி அரசியல்னு சத்தியமாக புரியவே இல்லை. அவங்களோட கருத்து, அவர் என்ன கருத்து எடுத்து வைக்கிறாரு முதல்ல அதை பாருங்கடான்னா, இவனுக்கு முழுக்க முழுக்க ஒரு தனி மனித தாக்குதலாகவே பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பண்ணக்கூடிய தப்புக்களை மறைக்கிறதுக்கு இப்படி ஏதாச்சும் ஒன்று அவதூறு நம்ம எடுத்து விடுவோன்ற மாதிரி அவதூறு எடுத்து விட்டுட்டு இருக்கானுங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்மின்னு சொல்லக்கூடிய, அதாவது வலை பேச்சுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆளெல்லாம் வலை பேச்சுன்னு சொல்லக்கூடிய விலை போன பேச்சுன்னு தான் சொல்லணும். விலை போய் ரொம்ப நாள் ஆச்சு, விலை பேச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். நெல்சனு இப்போ நம்ம சீமான் இப்போ ஏற்கனவே திமுக பொட்டி வாங்கிட்டு தான் இவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் டயத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தா வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டோம். இப்போ மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஏதோ ஒரு காரில் வந்தாராமா, அந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்துச்சு ஏதுன்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். இவனுங்க எப்படி தாவேக்காக்கு சப்போர்ட் பண்ணி இருந்த இன்ஃப்ளூயன்சரு இப்போ ரீசெண்டாக ஒவ்வொருத்தவனா அதாவது நான் தாவேக்காக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னேங்க, ஆனால் உங்களை ஓட்டு போடன்னு நான் சொன்னேன்னா, நான் போட்டேன்னு தான் சொன்னேன், நீங்களும் போய் தாவேக்காக்கு ஓட்டு போடணும் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக மலுப்பல் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. தளபதி விஜய், அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. நான் அவருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு என்னோட சப்போர்ட்டை தான் நான் காமிச்சேன். ஓகே, பார்த்தாலே தெரிகிறதா? எல்லாரும் மலிப்பிக்கிட்டு திரியிறானுங்க. இப்படிதான், இதுதான் இவங்களோட அரசியல். ஏன்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காக்கு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இருந்தானுங்க. இப்போ தாவேக்கானால பண்ணக்கூடிய மக்கள் படக்கூடிய கஷ்டத்தை பார்த்துட்டு நான் எங்க தாவேக்காக்கு ஓட்டு போட சொன்னேன், தாவேக்காக்கு நான் தான் ஓட்டு போட்டேன்னு சொன்னேன், உங்களை தொடி போட சொன்னேன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ அது என்னன்றதையும் பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக விஜய் அவர்கள் ஏசி பஸ் புதுசாக வாங்க போறாரு, முழுசாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஏசி பஸ்ஸாக நாங்கள் கொண்டு வர போறோன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அதில் நம்மளோட கருத்து ஒன்று இருக்குது, அதையுமே பார்ப்போம். அதே மாதிரி இந்த இவங்கள்ட்ட, அதாவது அமைச்சர்கள்ட்ட, இந்த தாவேக்காவோட எம்எல்ஏ கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாரும் தைரியமாக நின்று பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பதிலே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிப்பீட் அடிக்கிற மாதிரி ஆனோன்னு இவங்க எல்லாருமே இப்போ பத்திரிகையாளரை பார்த்தாலே தெரிச்சு ஓடுறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட 2500 கேட்டதுக்கு அவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ அது என்னன்றதையுமே பார்ப்போம். ஸோ இது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விலைப்பேச்சுன்னு சொல்கிறேன், வலைப்பேச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த பிஸ்மின்னு சொல்லுவோம்ல, அந்த ஆள் நம்ம சாட்டை என்னன்னு நிறைய வாட்டி போட்டு போலன்னு முழந்திருப்பார், நிறைய இடத்துல பேசியிருப்பார். இந்த ஆள் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கான். என்ன அப்படின்னா, அதாவது கோடிக்கணக்கில் சீமானவர்களுக்கு பணம் போகுது, எப்படி கோடிக்கணக்கில் திமுக இருந்து சீமானவர்களுக்கு பணம் போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கான். சீமான் அவ்வளவு பெரிய கொள்கை குன்றெல்லாம் கிடையாது. அவர் ஒரு விலை போகிற அரசியல்வாதி. ஒவ்வொரு தேர்தலிலும் கோடிக்கணக்கில் கல்லாக்கட்டுகிற ஒரு அரசியல் வியாபாரி. சீமான் ஒவ்வொரு தேர்தலையுமே எல்லார்கிட்டையுமே பணத்தை வாங்கி கல்லா கட்டக்கூடிய ஆளுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இந்த ஆளு. ஸோ ஏன்னா நமக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லைங்க, இவ்வளோ நாள் எங்கடா போறீங்க நீங்களா? 15 வருஷமா இவர் பேசிக்கிட்டு இருக்காரு, நம்ம அண்ணன் சீமான் பேசிக்கிட்டு இருக்காரு, திமுக வச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. முக்கியமாக திமுக இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணாங்க, திமுக இந்த மாதிரி இவ்வளோ துரோகம் பண்ணாங்கன்னு சொல்லி முக்கியமாக மக்கள் எல்லாருக்குமே சொல்ல வச்சது யார் பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அண்ணன் தான். இந்த மாதிரி இலங்கை ஈழத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, நம்ம மக்களுக்கு எதிரான துரோகத்தை பண்ணாங்க. அதாவது காங்கிரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒழிச்சாங்க, ஆனால் அவங்க கூட நின்னது பார்த்தீங்க அப்படின்னா திமுக தான் சொல்லி திமுக வச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த திமுக பணம் கொடுத்து சீமான் அண்ணனை இயக்கிக்கிட்டு இருக்காங்களான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அதுவும் விலை போகின்ற அரசியல்வாதியா? எப்படி விலை போகின்ற அரசியல்வாதி? நல்லா கொஞ்சம் திரும்பி அங்கிட்டு பாருங்கய்யா.
டிவிகேல எத்தனை பேர் அவங்க இருந்த இத்தனை வருஷமாக பயணிச்சுக்கிட்டு வந்த அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி எத்தனை பேர் அந்த கட்சியில் அதிமுக திமுகவில் அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஒன்று விசிகாவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஓடி போய் தாவேக்கால போய் சேர்ந்துருக்கானுங்க. இது விலை போனதா விலை போகாததா? முதல்ல அதை சொல்லுங்க. விலை போகின்ற அரசியல்வாதினா எவனாச்சும் ஒருத்தர் புதுசாக வரானா அவங்கிட்ட போகணும். அவங்கிட்ட போகிறவனை விட்டுவிட்டு தனியாக நிற்கிறவனை போட்டு என்ன சொல்கிறது விலை போகின்ற அரசியல்வாதி. விலை போகின்ற அரசியல்வாதினா நீ தாண்டா விலை போன, நீ வலை பேச்சுன்னு வச்சதை விட விலை பேச்சுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதுதான் சரியான வாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வாக்கு சரிவு வந்ததுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த மாதிரி பண்ணது தான் எல்லாருக்குமே தெரிந்த உண்மை. அதனால தான் இன்னைக்கு சீமானுடைய வாக்கு வங்கிங்கிறது சரிஞ்சு அதல பாதாளத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. சோர்தன் திங்கிறிய வாக்கு சரிவு வந்துச்சுன்னு சொன்னேன். எவ்வளோ வந்துச்சுன்னு முதல்ல சொல்லணும்ல. 8%இருந்து 4% வந்திருக்கு. ஓகே, எனக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் எவ்வளோ பெரிய கட்சி திமுக, எவ்வளோ பெரிய கட்சி அதிமுக, அதுவே அவ்வளோ பெரிய அடி வாங்கினுச்சு அப்படின்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நாம் 2%லேயும் இருந்தோம், 1%லேயும் இருந்தோம், 8% போனோம், இப்போ 4% இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆதரிக்கிற மக்கள் நம்மளை ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அரசியல் புரிதல் உள்ளவங்க அரசியல் புரிதல் வச்சுக்கிட்டு அவங்க ஆதரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஒரு காரணத்தினால தான் அவர்களுடைய வாக்கு சரிவு கம்மியாச்சு. அப்படியா ராசா அப்படின்னா திமுகவும் அதிமுகவுக்கு கம்மியானுச்சு. அது எதுக்கு? அவங்க என்ன தாவே கேட்டிருந்தா விலை போயிட்டாங்களா? தாவே கேட்டால் ஆல்ரெடி ஒவ்வொருத்தவங்களாம் போயிட்டு இருக்காங்க. அது வேற விஷயம். திமுக தோக்கணுன்றதுக்காக இது பண்ணாங்களா? எங்களுக்கு கூட தான்ப்பா தோணுது. இப்போ பிஜேபி தாவேக்கா இது பண்ணிக்கிட்டு இருக்கு. வேணுக்குனே பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க தாவேக்கா தனியாக ஒன்று திருப்பி இது படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் தாவேக்காவை இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. தாவேக்கா நிற்க வச்சது முக்கியமான காரணமே பிஜேபி தான் மாதிரி எங்களுக்கு தோணுது. அது மட்டும் கிடையாதுங்க. நான் நார்மலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சமத்துவ மக்கள் கட்சின்னு ஒன்று வச்சுருந்தார். அவருடைய துண்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ தாவேக்கா எப்படி இருக்குது அந்த துண்டு மேட்ச் பண்ணுற மாதிரி தான் சரத்குமாருடைய அவர்களுடைய துண்டு வரும். அவங்களுடைய எதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அப்படித்தான் வரும். அதுமால தான் எனக்கு தெரிஞ்சு சமத்துவ மக்கள் கட்சி சரத்குமாரோட அவர் கட்சி பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியில் போய் சேர்ந்துச்சு. பிஜேபிக்கு ஒரு விஷயம் தெரியும். ஒரு கட்சியை தனிப்பட்டு தனியாக ஒரு கட்சி தெரியணும் அப்படின்னா அது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கான எல்லா விஷயமும் தனிப்பட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக சமத்துவ மக்கள் கட்சியிலேருந்து அவங்க சேர்த்து விட்டு அவங்கள ஆல்மோஸ்ட் முடிச்சு விட்டாங்க. இப்போ அவங்க துண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவோட துண்டு ஒரே கலரில் இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்சு அப்படி சொல்லலாம்ல. அப்படி அவங்க பிஜேபி இறக்கி விட்ட கட்சி தான் தாவேக்கான்னு சொல்லலாம்ல. வாய் இருந்தால் என்ன வேணால் பேசலாமா சார்? அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. வைகோ பார்த்தீங்க அப்படின்னா திமுகலேருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே வைகோ ஒரு விஷயம் சொல்கிறாருன்னு. ஏயா கண்ணு இருக்கா இல்லையா உங்களுக்கு? கண்ணு இருக்கா இல்லையா? அந்த கல்யாணத்தில் போய் இப்போ அந்த கல்யாண வீடியோவை சும்மா வீடியோன்னு போட்டு பார்த்தாலே எல்லாருக்கும் பட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போயிடும். வைகோ கிட்ட ஸ்டாலின் அவர்கள் பேசினாரா இல்லையான்றது அதிலே தெரிஞ்சு போயிடும். வைகோ சொன்னாராமா, அதாவது ஸ்டாலின் என்கிட்ட அவ்வளோ தயக்கம் காட்டினாரு, என்கிட்ட பேசவே இல்லை, என் பக்கமே திரும்பலை, அவர் முழுக்க சீமான் பக்கம் தான் திரும்பி பேசிக்கிட்டு இருந்தாருன்னு. நான் ஒரு வீடியோ நேற்று கூட நான் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வைகோவுக்கிட்ட தான் நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பக்கத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க வைகோ அண்ட் ஸ்டாலின் அவர்கள். இப்போ சொல்லுங்க, இது என்னப்பா? இது என்ன அவர் திரும்பாமல் பேசிக்கிட்டு இருந்தாரா? இல்லை ஒரு பக்கம் அவருக்கு கழுத்து கோணிக்குச்சா? சீமான் ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு, சீமான் பக்கம் அவர் உட்காந்துருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இதை வச்சுக்கிட்டு வைகோ என்கிட்ட அதாவது ஸ்டாலின் அவர்கள் வைகோ கிட்ட பேசலைன்றதுனால அவர் வெளியே வந்துட்டாருன்னு. அப்படியா? இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தார் உங்ககிட்ட. அப்போ என்னாச்சு? ஒரு கல்யாணத்தில் அவர் உங்ககிட்ட பேசலைன்ற ஒரு காரணத்தை வச்சு, சப்பையான ஒரு காரணத்தை வச்சு நீங்கள் வெளியே வந்துட்டேன்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் நான் பார்த்தேங்க. யார் நம்ம டி ராஜேந்தர் அவர்கள் சொல்லியிருப்பாரு, வைக்க போற கூட நம்பிடலாம், ஆனா இந்த வைகோ நம்ப கூடாதுன்னு. சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார், வைகோவை நம்பி போனா வாழவே முடியாது சார். அவரை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன், வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன், அன்னைக்கு அது உண்மையானுச்சு. அதே மாதிரி இப்ப ஒண்ணு சொல்றேன், சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான், இந்த வைகோவை நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான். அதுக்கு பல பேர் உதாரணம். நல்லா தான் இருக்கு. ஏன்னா வைகோ அவர்களே கண்டிப்பா நீங்க தாவேக்காக ஆதரவு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வைகோவை சேர்த்த கட்சி என்ன ஆகுன்றத தாவேக்காவும் அனுபவிக்கணும். இது அனுபவிக்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து கருணாநிதியை சண்டாளன்னு சொன்ன சீமான் கூட உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் அவர்கள் பேசிக்கிட்டு இருக்காருன்னா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அரசியல் உடன்பாடு இல்லாமையா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சார்,
நான் என்ன கேட்குறேன், அப்போது ஊழல் சக்தி, தீய சக்தி, இது எல்லாம் சொன்ன விஜய் அவர்கள் தேர்தல் முடிஞ்சோன்னே அந்த முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்களே, அது எந்த அரசியல் உடன்பாடு சார்? இங்கே பாரு, நான் வந்து உன்னை வந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ வாங்குற மாதிரி வாங்கு, நீ வலிக்கிற மாதிரி கற்று, நான் அடித்த மாதிரி கத்துறேன் அப்படின்றதுக்காகவா போனார்? அவர் போயிருந்தாருன்னா அது அரசியல் மாண்பா. இப்போ ஒரு இடத்துல திடீர்னு ஒரு இடத்துல 2 பேர் ஒரே இடத்துல, அதாவது விஜய் அவர்களாச்சும் டார்கெட் பண்ணி எப்படி இவங்க வீட்டுக்கு போகணுன்றதுக்காக டைரெக்டாக வந்தார். அவங்க எல்லாருமே வரவேற்று அவங்க வந்து உபசரித்தாங்க, அதெல்லாம் ஓகே. அதாவது திடீர்னு தற்செயலாக 2 பேர் ஒவ்வொரு இடத்துக்கு போகிறாங்க, ஒரே இடத்துக்கு போகிறாங்க. அப்போ 2 பேர் ஒரே இடத்துல சந்திக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா தற்செயலாக சந்திக்க வேண்டியது வருதுன்னா அவங்க என்ன சண்டை போட்டுக்கிட்டு WWF பண்ணி தூக்கி போட்டு மிதிக்க முடியும்? 2 பேர் பக்கத்து உட்கார வச்சாங்கன்னா உட்காரத்தான் முடியும், பேசத்தான் முடியும். ஏன்னா ஒருத்தவங்களோட கல்யாணத்துக்காக ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்காங்க, அங்கே போய் சண்டையாக போட்டுக்கிட்டு இருக்க முடியும்? ஏன்னா பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல விஜயே இருந்திருந்தாலும் அதான பண்ணியிருப்பாரு. அதை இது ஒரு விஷயமா அவங்க 2 பேர் பேசிக்கிட்டு இருந்ததை இவனுங்க என்ன பேசுகிறாங்கன்னா, அதாவது 2 பேருக்கும் ஒரு அரசியல் உடன்பாடு வந்ததுனால அம்பாசமுத்திரத்தில் பொது வேட்பாளராக சீமானை நிப்பாட்டுறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, நிப்பாட்டினா உங்களுக்கு எங்கேருந்து வலிக்குதுன்னு கேட்குறேன். உங்களுக்கு எங்கேருந்து வலிக்குது? தீய சக்தியிலேருந்து பாதி பேரை தூக்கிக்கிட்டீங்க, ஊழல் சக்தியிலேருந்து பாதி பேரை தூக்கிக்கிட்டீங்க. நீங்கள் மட்டும் நீங்கள் பேசுனதை விட்டுட்டு என்னென்னத்தையும் இலவெல்லாம் பண்ணுவீங்க. ஆனால் நாங்கள் மட்டும் கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி நாசமாக போகணும், அதுதானே? கொள்கை கோட்பாடுன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் கரெக்டாக இருப்போமா? இவனுங்க தூக்கி கொண்டு போய் விஜய்க்கு ஓட்டை போட்டு நாரடிச்சு வச்சுருப்பானுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. அதை மட்டும் நாங்கள் வந்து கேட்காமல் இருக்கணும், அப்படி தானே? அதை மட்டும் நாங்கள் கேட்கக்கூடாது. நாங்கள் மட்டும் கொள்கை கோட்பாடுன்னு நீங்கள் எவனும் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நாட்டை கொடுத்துட்டீங்க. கொடுத்ததுக்கப்புறமும் இவர் என்ன கொள்கை கோட்பாடுன்னு பேசுகிறவர் எதுக்காக? அவங்க உங்கள் அறிவு அவ்வளோதான்டா. அடுத்து ரொம்ப நாளாக நெல்சனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்ச நாளாக ஆள் காணாமல் போனாப்புல. இப்போ கொஞ்சம் துளிர் விட ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வியூஸ் கம்மியாக இருக்கும் போல இருக்குது. வியூஸ் வந்து கம்மியாயிடுச்சு. இப்போ சீமான் மேலே அவதூறு பரப்பணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் தமிழர்லேருந்து நிறைய பேர் வச்சு செய்வாங்க. அப்படியாச்சும் கொஞ்சம் நம்மளுக்கு வெளிச்சம் வரட்டுமே. அப்போ எப்படி திட்டுறதுக்காகவாது, அதாவது அதை திட்டு வாங்கி அசிங்கப்படுறத கூட பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கான். அதை திட்டுறதுக்காகவாது நீங்கள் நம்மளை யூஸ் பண்ணிட்டு போட்டோமேன்னு சொல்லிட்டு அவதூறை பரப்பிக்கிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா சீமானவர்கள் வந்து ஏதோ ஒரு புது காரில் வந்தாராமா, அது காரை வச்சு பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது அந்த காரு நான் செக் பண்ணி பார்த்தேன், எப்படி மாடல்லாம் பார்த்து வச்சுருக்காங்க. அவர் வந்த காரோட மாடல் இது, எப்போ வந்து ரிலீஸ் பண்ணாங்க, எந்த காலத்து மாடலு, எவன் எங்கிட்டிருந்து வாங்கினா, இவருக்கு எப்போ வந்து வாங்கினாரு, எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நாம் கூட அந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது இல்லை. நம்மளை எந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனிச்சுக்கிருக்காங்கன்னு பாருங்கள். அதாவது இது எந்த கார் மாடல்னு பார்த்தாராமா, அது இந்த கார் மாடல்னு தெரிஞ்சான். அது எவ்வளோன்னு பார்த்ததுக்கு 1 கோடி ரூபாய்க்கு பக்கத்தில் வந்துச்சாமா. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. உங்கள் அப்பா வீட்டு காசா? நான் கேட்குறேன், உங்கள் அப்பா வீட்டு காசா? முதல்ல இதே மாதிரி தான் ஒரு விஷயம் சொன்னானுங்க. அதாவது அவர் ஒரு கார் வச்சுருந்தார், அது எப்படி இவ்வளோ ரொம்ப அதிகமான கார்லாம் வச்சு இவர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ ஒரு டைம் பீரியடில் அது பாலா வாங்கி கொடுத்த கார், அதாவது டைரக்டர் பாலா வாங்கி கொடுத்த கார் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணாங்க, அப்படியே ஆஃப் ஆகிட்டானுங்க. ஆனால் இப்போ மறுபடியும் அந்த ஒரு காரை வச்சுக்கிட்டு நான் என்ன கேட்குறேன், அவர் என்ன பேண்ட் போட்டு, ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காரா, டெனிம் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காரா, பிளாக் ஷர்ட் போட்டிருக்காரா, அவர் இப்படி நடந்து வர்றாரா, அவர் செருப்பை பாருங்கடா எப்படி, இது எல்லாத்தையும் பாருங்கடா, நான் சொல்கிறேன் எல்லாத்தையும் பாருங்கள். எதுக்கு அதெல்லாம் விட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வந்து தமிழ் தேசிய அப்படின்னா அதான் ஏற்கனவே சொல்லுவார் சீமான் என்ன சொன்னது தான், ஜோல்னா பையன் போட்டுக்கிட்டு ஒயிட் கலர் பட்டா இதை போட்டுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு நடந்து வெறும் லப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு நடக்கிறவன் தான் தமிழ் தேசியவாதி. உங்கள் கண்ணுக்கு நாங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டு. ஏன் உங்கள் நொன்னை கூட தான், அதாவது நீதிமன்றமே சொன்னிச்சு 1.5 கோடி ரூபா வரி ஏய்ப்பு பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதை இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது நிலுவையில் தான் இருக்குது. ஏன் முதலமைச்சர் ஆயிட்டார்ல, அதையும் கட்டிட வேண்டியதானே, அதை கட்டுறதுக்கு வக்கு இல்லை உங்களால். இப்போ இவர் வந்து என்ன காரில் வந்து அப்படி உங்கள் எங்களுடைய திரள் நிதியிலையோ இல்லை நாங்கள் கொடுத்த டொனேஷன்லேயே அவர் வாங்கியிருந்தாருன்னா நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுங்க, சீமானண்ண மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டை போடுங்க. இன்கம் டேக்ஸ் வந்து செக் பண்ணட்டும், அவருடைய கார் எங்கிட்டு இருந்து வருது, சிஏபிஐ வந்து செக் பண்ணட்டும், அவர் எப்படி வாங்கினார் என்ன ஏதுன்னு. தேர்தல் அப்பவே அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன அப்படின்றது, அதாவது அன்னி கயல்விழி அவர்களுடைய சொத்து மதிப்பு என்னன்றது அவர் ஆல்ரெடி அதில் சப்மிட் பண்ணியிருக்காரு. இவன் தான் அதை எடுத்துகிட்டு வந்தான். அதாவது தேர்தலில் பார்த்தீங்கன்னா இவங்களோட சொத்து மதிப்பு என்ன, எப்போ என்ன வாங்கியிருக்காங்க, அதாவது 50 லட்சத்துக்கு இது வாங்கியிருக்காங்க, அப்போ திமுக வந்து பணம் வாங்கினாங்கன்ற மாதிரி ஒரு உருட்டிக்கிட்டு இருந்தான். இவன் தான் உருட்டிக்கிட்டு இருந்தான். அதாவது நம்ம வீட்டு விஷயத்தை பற்றி நம்மளை விட அதிகமாக அவன் தான் தெரிஞ்சு வச்சுருக்கானுங்க.
அந்த மாதிரி தேர்தலோடதில் அந்த தேர்தல் பத்திரத்தை அதை வந்து அந்த இதில் சப்மிட் பண்ணியிருப்பாங்களே அதை இந்த டைம் பீரியடில் இவ்வளோ வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய வைஃபு பேர் கையல்விழி அவங்க பேரில் பார்த்திங்க அப்படின்னா இப்படி இது வாங்கியிருக்காரு அது வாங்கியிருக்காருன்னு சொல்லி பயங்கரமான உருட்டு விட்டிங்கன்னா அதுக்கு வச்சு செய்ன்னு செஞ்சு விட்டோம். இப்போ மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார் மேட்டருக்கு வந்திருக்கான். அது அவங்களோட சொத்து, அவங்க வீட்டோடது, அவங்க கையல்விழி அண்ணியோடது, அவங்களுடைய சொத்து, அதை வச்சுக்கிட்டு இவன் பெரிய உருட்டிங்கன்னா திமுக டாந்து வாங்கிட்டோன்னு. இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா இவனுக்கு எதான் சொல்கிறானுங்க, திமுக வந்து கோடிக்கணக்கில் பணம் வாங்கிட்டாங்க, திமுகலேருந்து 100 கோடி 200 கோடி வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்கிறேன்னு சத்தியமாக புரியல இவனுங்கள்ட்ட. இப்போ மறுபடியும் இந்த கார் வேறு யாராச்சும் வாங்கி கொடுத்துருந்தாங்க, இவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஆஃப் ஆயிடுவானுங்க. நம்ம பேசுனது தப்புன்னு கூட ஒரு இடத்துல கூட இவனுங்க மென்ஷன் பண்ண மாட்டானுங்க. இவனுங்க இதே ஒரு கர்மத்தில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கானுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் ஏசி பஸ் விட போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இனிவரும் காலங்களில் ஏசி வசதியுடன் பேருந்துகள் கொள்முதல் செய்யப்படும் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சேலம் சீரநாயக்கன்பட்டியில் மருத்துவ முகாமை தொடக்கி வைத்த அமைச்சர் தமிழன் பார்த்திபன் செய்தியாளர்களை சந்தித்தார். முதல்ல ஏசி பஸ்ஸை விடுறதை விட மக்களுக்கு இலவசமாக பஸ்ஸு கொடுப்பேன்னு சொன்னீங்களே, பெண்களுக்கு தமிழ்நாட்டில் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எங்கே போனாலும் இலவசமான பேருந்துன்னு சொன்னீங்களே, முதல்ல அதை செயல்படுத்துங்க. சரி, இலவசமாக கூட உங்களால் செயல்படுத்த முடியாது அப்படின்னா ஏற்கனவே இருக்க பேருந்துகளை கொஞ்சம் தரம் உயர்த்துங்க. ரொம்ப மட்டமானதாக இருக்குது. மழை வந்தால் கூட உள்ள ஒழுகுது, கொடையை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் இருக்கிறத நீங்கள் முதல்ல சரி பண்ணாமல் மேலும் நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது வந்து இது நியாயமே இல்லைன்னு சொல்லணும். ஏற்கனவே இருந்தவங்க அதான் பண்ணாங்க அப்படின்னா நீங்களும் அதான் பண்ணுவீங்க அப்படின்னா என்னன்னு புரியவே இல்லை. ஏசி பஸ்ஸை வாங்குற அளவுக்கு என்ன போக்குவரத்து துறை அவ்வளோ லாபகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு? போக்குவரத்து துறையில் இவ்வளோ கோடி கடன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் தான் அறிவிச்சிருந்தீங்க. இப்போ மறுபடியும் நான் ஏசி பஸ் வாங்குறதுக்கு இது பண்ணுறேன், இது வாங்குறதுக்கு அது பண்ணுறேன்னா அந்த நிதியெல்லாம், அந்த பணமெல்லாம் எங்கேருந்து வரும்? அந்த பணம்லாம் எங்கிட்ட இருந்து வரும்? எதுவுமே நீங்கள் முன்னோதவி எதுவுமே யோசிக்காமல் இஷ்டத்துக்கு நீங்கள் எதாவது செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அப்போ மறுபடியும் என்ன கடன் தானே ஆகும். இதை கொஞ்சமாச்சும் திருத்திக்கங்க பாஸ். அடுத்து நம்ம ஒரு அந்த இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா என் பேர் இதுக்கு கீழே இருக்குது கட் அவுட்டில் ஒரு நிகழ்ச்சியில் கீர்த்தனா அவர்கள் பேர் மேலே இருந்துச்சு, இந்த அம்மாவோட பேர் கீழே இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு வாக்குவாதம் பார்த்துருப்பீங்க. அந்த அம்மா கிட்ட மேடம் 2500 ரூபா கொடுப்பேன்னு சொன்னாங்களே அதுக்கு என்ன மேடம் கேட்டதுக்கு, சார் தொண்டை சரியில்லை சார், தொண்டையில் ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா அந்த அம்மா. மேடம் 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை வந்து சார் தொண்டை சரியில்லை, உங்களை என்ன பாட்டு பாடவா கூப்பிடுறாங்க? அந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரே அதுக்கு என்ன இல்லை சார் அறிவிச்சிருக்காங்களே அது கண்டிப்பாக செய்வாங்கன்னு சொன்னால் வேலை முடிஞ்சு போச்சு. சார் தொண்டை சரியில்லை சார்னு சொல்லி தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பத்திரிகையாளர் இருக்காங்க, கேள்வி கேட்டாலே தெரிச்சு ஓடுறாங்க, காரை கதை மூடிட்டு வரட்டாமே ட்ரு அப்படின்ட்டு கிளம்பி ஓடிடுறானுங்க. அடுத்து இந்த இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பல பேர் பயங்கரமான அடி வாங்கிட்டு இருந்தானுங்க. குறிப்பாக தாவேக்காக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்க இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நான் எங்கெங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணேன், நான் என்ன இன்ஃப்ளூயன்ஸாக பண்ணேன், நான் இன்ஃப்ளூயன்ஸே பண்ணவே இல்லைங்க, நான் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னேங்க. நான் தாவேக்காக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னதுக்கு ஒரே ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடுங்க நான் சொன்னேன், நான் ஓட்டு போட்டேன்னு தான் சொன்னேன். இதை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் போய் தாவேக்காக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அது ஏன் தப்பா? அது உங்கள் தப்பு. எப்படி தாவேக்காக ஓட்டு போட்டது தப்புன்னு இவங்க வாயிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. தளபதி விஜய் அதாவது சிஎம் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு இடத்துல கூட சொல்லவே இல்லை. நான் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு என்னோட சப்போர்ட்டை தான் வந்து நான் வந்து காமிச்சேன். ஓகேவா? அப்படியே வந்து நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலுமே ஓட்டு நீங்க வந்து போட்டீங்கன்னா அது ஏன் தப்பா உங்க தப்பா? அதை சமாளிக்கிறாங்களாமா. அதுக்கு வேற என்னமோ ஒரு வார்த்தையை அந்த அம்மா சொன்னுச்சு, ஏதோ ஒரு வார்த்தையை சொன்னுச்சு. ஜென்யூனாக நீங்கள் ஏதாவது போட்டிருக்கணும், உங்களுடைய இது யூஸ் பண்ணி போட்டிருக்கணும், ஓட்டு போட்டிருக்கணும். அதாவது தாவேக்காக ஓட்டு போடாமல் வேற யாருங்களுக்காக ஓட்டு போட்டிருக்கணுன்ற மாதிரி அவங்களுடைய தப்புன்னு சொல்ல முடியாது. டிசிஷன் போட்டவங்களுடைய டிசிஷன். நான் சொன்னனால நீங்க போட்டேன்னா அதுவுமே அவங்க டிசிஷன் தான். ஓகே, அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ முழுக்க தாவேக்கானால மக்கள் பயங்கரமான அவதி உள்ளாகிட்டு இருக்காங்க. நிறைய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சட்ட சிக்கல், சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்லி மக்கள் வேற லெவலில் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை காரணமாக வச்சுக்கிட்டு இன்ஃப்ளூயன்சரை போட்டு மக்கள் வச்சு செய்கிறாங்க. ஏன்டா நீ சொல்லி தானே நாங்கள் ஓட்டு போட்டோம், நீ இது பண்ணி தானே ஓட்டு போட்டோன்னு சொல்லி இந்த அம்மா சொன்னதுனால தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்கானுங்க. அதைத்தான் இவங்க எல்லாரும் மக்களே கேள்வி கேட்குறாங்க, நீ சொன்னதால் ஓட்டு போட்டோம்னா பாரு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி. அதுக்கு இவங்க சமாளிக்கிறாங்களாமா.
சமாளித்து நான் ஒன்றும் ஓட்டு போட சொல்லலைங்க, அவங்களா ஓட்டு போட்டாங்க, அவங்களா இது பண்ணுறாங்க, அவங்களா அனுபவிக்கிறாங்கன்ற மாதிரி இவங்க கலந்துட்டாருங்க. இதுதாங்க இன்ஃப்ளூயன்சரு, இவங்க தான் இன்ஃப்ளூயன்சரு, இதுதான் தாவே கூட இன்ஃப்ளூயன்சரு. முதல்ல புரிஞ்சுக்கங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இவங்கள பேச்சை கேட்டுக்கிட்டு மறுபடியும் நாங்கள் ஓட்டு போட்டுவோம் அப்படின்னா எல்லாம் நன்மைக்கு. அவ்வளோதான். சரிங்க, அவ்வளோதான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். அது மாதிரி இல்லாமல் சீமானன் மேலே தொடர்ச்சியாக அவங்க படக்கக்கூடிய அவதூறுகளுக்கு உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டட்டா, பபாய்.